Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம பார்த்தீங்கன்னா சிக்மங்களூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து 4வது நாள். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்ரீ வீரநாராயண டெம்பிள் நம்ம வந்திருக்கோம். இது வந்து யுனெஸ்கோவுடைய மிக முக்கியமான சேர்ந்த ஒரு இதுவும் கோவில். இது இந்த கோவிலோட அமைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து இந்த கோவிலுடைய அமைப்பு எங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க அனுமதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதே போல் இந்த கோவில் ஸ்தல வரலாறு சிறப்புகள் எல்லாமே நம்ம சொல்கிறேன். ஸோ வாங்க போகலாம். இந்த ஸ்ரீ வீரநாராயண சுவாமி கோவில் எங்கே இருக்குன்னா பெலவாடி இந்த இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஸ்ரீ வீர நாராயணர் திருக்கோவில், பெலவாடி, கர்நாடகா. இந்த கர்நாடகாவில் நம்ம கொய்சால மன்னர்களால் கட்டிய பல கோவில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த கோவிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலைகளின் சிறப்புகள் நிறைந்த கோவிலாக இதுவும் திகழுது. சிற்ப கலைஞரின் அழகுக்கு உச்சமாக இந்த கோவிலும் திகழ்கின்றது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் கற்கோவில் என்பதை விட கற்காவியம் என்று கூறலாம். இந்த கோவில் கரெக்டா எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது கர்நாடகாவில் உள்ள சிக்மங்களூர் மாவட்டத்தில் அளபேடூரில் இருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பேலூரில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெலவாடி என்ற ஊரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கோவில் உள்ளே நுழையும் போதே வியக்க வைக்கும் 2 யானை சிற்பங்கள் நம்மை வரவேற்கின்றன. இந்த கோவிலில் 3 மூலவர்களும் அவர்களுக்கு 3 சன்னதிகளும் உள்ளன. ஒரு சன்னதி விண்மீன் உருவில் அமைந்துள்ளது. திரிகுடா பாணியில் கட்டப்பட்டுள்ள இந்த ஆலயத்திற்கு 3 விமானங்கள், அதாவது 3 கருவறைகள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வடிவத்தில் திருமால் காட்சியளிக்கிறார். நடுவுல வீட்டிற்கும் வீரநாராயண பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா கம்பீரமான காட்சி தருகிறார் நமக்கு. அவர் கண்களிலுமே அந்த வீரம் நமக்கு தெரியும். 4 கரங்கள் கொண்டவராக தாமரை ஒன்றின் மீது நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். ஒரு அற்புதமான ஒரு பெருமாளை நம்ம அங்க தரிசிக்க முடியும். கரங்கள்ல எப்பவுமே சங்கு சக்கரம் இருக்கும். அதுக்கு பதிலாக இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கதாயுதமும் பத்ம மலரும் வைத்திருப்பது சிறப்பு. இருக்கும் பெருமாளுக்கு நமக்கு கம்பீரமாக காட்சியளிப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா 8 அடி உயரம். அதனால்தான் இந்த சிற்பத்தின் ஒரு கம்பீரம் நமக்கு அதிகமா தெரியுது. பெருமாள் பார்க்கறதுக்கு நமக்கு அப்படி இருப்பார். நம்ம பார்க்கும் போதே உடம்புலாம் சிலிர்த்து போயிடும். அந்த அளவுக்கு பெருமாளை நீங்க தரிசிக்கலாம். பெருமாளுடைய திருமேனி சாலிகிராமத்தினால செய்யப்பட்டது. அப்ப எப்படி இருக்கும் இல்லையா? பெருமாளை சுற்றி உள்ள இருக்கக்கூடிய அந்த சாலிகிராமத்துல கருடன், காளிங்க நர்த்தனம் ஆடும் கண்ணன், கீழே அதே சாலை கிராமத்துல சிறிய அளவில் ஸ்ரீதேவி, பூதேவி இருவரும் நமக்கு காட்சியளிக்கிறார். இந்த வீர நாராயண சுவாமிக்கு இடதுபுறத்தில் இருப்பது வேணுகோபால சுவாமி பெருமாள்.
வலதுபுறத்தில் இருப்பது யோக நரசிம்ம சுவாமி. 7 அடி உயரத்தில் அமர்ந்த வடிவத்தில் காட்சி தருகிறார் யோக நரசிம்மர். அவரை பார்க்கணுமே, அந்த ஒரு யோக நிலையில அந்த அந்த உட்கார்ந்திருக்க அந்த இதுவே பார்க்கும்போது நமக்கு உடம்புலாம் பார்த்த உடனே சிலிர்த்து போயிடும். அப்படி இருப்பார் இங்க இருக்க யோக நரசிம்மர். கையில் சங்கும் சக்கரமும் தரித்திருக்கிறார். இருபுறமும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இங்கு காட்சியளிக்கின்றனர். இடதுபுறத்தில் வேணுகோபால சுவாமியை நம்ம தரிசிக்கலாம். இந்த வேணுகோபால சுவாமிய தொல்லியல் துறையால் இந்தியாவிலேயே மிக அழகான மூலவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேணுகோபால சுவாமியும் சாலி கிராமத்தினால செய்யப்பட்டிருக்குங்க. இங்க எப்படி வேணுகோபால சுவாமி இருப்பார்னா, இடது பாதத்தின் முன்புறமாக வலது பாதத்தை வைத்தபடி மரம் ஒன்றில் சாய்ந்தபடி கண்ணன் புல்லாங்குழல் ஊதும் காட்சி. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பரவசம், நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். அதை நீங்க நேர்ல இந்த வேணுகோபால சுவாமியை பார்க்கணும். அப்படி இருக்குங்க பெருமாள். வேணுகோபால சுவாமியின் இருபுறமும் ராதையும் ருக்மணியும் காட்சி தருகின்றனர். இந்த பலவாடு என்ற இந்த ஊருக்கு ஒரு தனி சிறப்பே இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, மகாபாரத காலத்துல நடந்த ஒரு நிகழ்வுக்கும் இந்த ஊருக்குமே சம்பந்தம் இருக்காம். அது என்னன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த பெலவாடி பகுதி மகாபாரத காலத்தை சேர்ந்த ஏகச்சக்கர நகரம் என்று கருதப்படுகிறது. அரக்கு மாளிகையில் இருந்து உயிர் தப்பிய பாண்டவர்கள் இந்த ஊருக்கு வருகிறார்கள். அப்போது இந்த ஊரை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த பகாசுரன் என்ற ஒரு அரக்கனை பீமன் வதைக்கிறான். பீமன் பகாசுரனை கொன்றதை நினைவு கூர்ந்து ஆண்டுதோறும் பாண்டிப்பனா என்ற திருவிழா இங்குள்ள கிராம மக்களால் கொண்டாடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கோவிலை பற்றின எல்லா விஷயமும் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் முதல் முறையாக பக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சுடுங்க. பார்த்தா நான் போடுற நோட்டிஃபிகேஷன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்மங்களூரை 4 நாள் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த 4 நாளுமே பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கெல்லாமே நமக்கு கரெக்டாக டைமிங்க்கு நம்ம கூடவே இருந்த மிஸ்டர் கோவிந்தன், இவங்க நம்ம ஆரம்பத்தை சொல்லியிருப்பேன், பேரடைஸ் டிராவல்ஸில் இவங்க ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. 4 days நம்ம கூட ஒரு வீட்டில் ஒரு பிரதர் போல் எல்லா இடத்துக்கும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக மூஞ்சி சுளிக்காமல் நம்ம கூடவே இருந்து எல்லாமே பார்த்து கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்ம போன வாட்டி மைசூருக்கு வரும்போது இவர் தான் வந்தார். ரொம்ப நன்றி. நான் சார்ட்டு தனியாக பேசுகிறேன். இதுக்கு அமௌண்ட்டு செட்டில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் திரும்ப வரேன். நம்ம பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2ல் நம்ம கோச் S8 காவேரி எக்ஸ்பிரஸ் நம்ம இங்கே 9 மணிக்கு மைசூர்லேருந்து கிளம்புது. காலையில் சென்னைக்கு சென்ட்ரலுக்கு 6:45க்கு ரீச் ஆகுது. ஓகேவா? நான் இன்னும் ஓப்பன் ஆகலை, உள்ளே போயிட்டு மற்றபடி ட்ரெயின் ஃபேர் எவ்வளோ அப்படின்றத உள்ளே போய் சொல்கிறேன். வாங்க.
ஜெய் ஸ்ரீராம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்லீப்பர் கோச்சில் வந்து பார்க்கும்போது ட்ரெயின் ஃபேர் வந்து ஒரு ஆளுக்கு 295 ரூபா வரும், ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும். இதே நீங்கள் தேர்ட் ஏசியில் வரதா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டிக்கெட்ஸ் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 795 வருது, ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் அந்த செப்டம்பர் மந்த்து இந்த மாதிரி டைமில் வரதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு தேர்ட் ஏசி தேவையில்லை. ஆனால் நல்லா சூப்பராக இதுவே சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் சம்மரில் வர்ற மாதிரி நீங்கள் ஏசி போட்டு வாங்க. ஸோ பார்த்துட்டு வாங்க. இது வந்து ஆல்ரெடி நான் மைசூர் நம்ம ட்ரிப் வரும்போது எந்த ரூட் வழியாக போகுதுன்னு டீட்டெயில் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் திருப்பி சொல்ல வேணான்றதால அதை ஸ்டாப் பண்ணுறேன். ஓகேங்களா? நாளைக்கு மார்னிங் 6:45 ரீச் ஆகுது. மார்னிங்கில் பார்க்குறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சென்னை சென்ட்ரல் வந்துட்டோம். சிக்மங்களூர் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறமா ஒரு ட்ரிப் இது எல்லா வீடியோஸுமே பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த vlogல பார்க்கலாம். See you. Bye-bye.